நடிகை அனிதா சம்பத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குளத்தில் படிக்கட்டு கட்டுவதற்கு 11 லட்சமா என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவரின் கருத்துக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. குன்றத்தூர் பகுதி கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் கோவில் குளத்திற்கு படிக்கட்டு அமைப்பதற்கு 12 லட்சம் ரூபாய் செலவு ஆகியிருப்பதாக அரசின் அறிவிப்பு பலகையை பார்த்த நடிகை அனிதா சம்பத் இதுகுறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படி அமைப்பதற்கு 12 லட்சம் ரூபாய் செலவு ஆகுமா என கேள்வி எழுப்பி வீடியோ வெளியிட்டு இருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்நிலையில் இது பொய்யான செய்தி எனவும் தவறான தகவலை பரப்பாதீர்கள் என நடிகை அனிதா சம்பத்தின் கருத்துக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் பதிலளித்து உள்ளது. மேலும் இது குறித்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் திருக்குளத்தின் நடைபாதை படிக்கட்டு மட்டுமின்றி நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வழி மின்விளக்குகள் சிமெண்ட் இருக்கைகள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி படித்துறை அமைத்தலுக்கு 1.70 லட்சம் ரூபாயும் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்திற்கு 66,000 ரூபாயும் நடைபாதை அமைப்பதற்கு 6 லட்சம் ரூபாயும் நடைபாதை சுற்றி மின்விளக்கு அமைப்பதற்கு 96,000 ரூபாயும் மேசைகள் அமைப்பதற்கு 12,000 ரூபாயும் இவை அனைத்திற்கும் ஜிஎஸ்டி 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 11,36,000 ரூபாய் செலவு ஆகியிருப்பதாக தமிழ்நாடு ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.